எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுமே அவங்க கேபிட்டலேருந்து மேபி 1% to 2% ரிஸ்க் பர் ட்ரேட் தான் எடுப்பாங்க. இப்போ நான் 1 கோடி வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா, நான் என்னோடய ட்ரேடிங் சிஸ்டமை ரன் பண்ணிவிடுவேன். எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரியும் காமனாக போய் என் மற்ற வேலையை ஏன் பார்ப்பேன்னா, எண்ட் ஆஃப் த டே நோ மேட்டர் வாட் என் கேபிட்டலேருந்து 1%க்கு மேலே போகாது. அன்றைக்கி லாஸ் வந்தால் மேக்ஸிமம் 1,00,000 தான் வரும் அப்படின்னு என் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் சிஸ்டமும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐ கேன் ஈஸிலி டேக் த நெக்ஸ்ட் ட்ரேட். ஓகே, நாளைக்கும் லாஸ் வந்தால் 4வது நாளும் நான் எடுப்பேன். ஏன்னா நீங்கள் 1% இல்லை 2% ரிஸ்க் பர் ட்ரேட் எடுக்கும்போது யூ ஆர் சர்வைவிங் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லாஸஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்ஸில் இன்றைக்கி ப்ராஃபிட்டா, நாளைக்கு லாஸா, அப்போ நாளைக்கு ப்ராஃபிட் அப்படின்னு மாறிலாம் வராது. வந்தால் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லாஸஸும் வரும், இல்லை ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லாஸஸ் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு ட்ரேடர் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ட்ரேடுமே 2% ரிஸ்க் பர் ட்ரேட் தான் எடுக்கிறார். இன்னொரு ட்ரேடர் வந்து ஓகே 10% ரிஸ்க் எடுப்போம், இன்கேஸ் இன்றைக்கி வரலன்னா கூட நாளைக்கு வந்துடுமே அப்படின்னு நினச்சி அவர் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 10% ரிஸ்க் ஃப்ரம் ஹிஸ் கேபிட்டல் எடுத்தாருன்னா ஓவராலாக வித்தின் ஒரு 10 ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடர் ஏ ஹூ இஸ் ரிஸ்கிங் ஜஸ்ட் 2% பர் ட்ரேடு ஸ்டில் அவர்கிட்ட 82% ஆஃப் ஹிஸ் கேபிட்டல் இருக்குது. ஆனால் இந்த ட்ரேடர் பி இருக்கார் இல்லையா, 10% ஒவ்வொரு ட்ரேடு எடுத்தார், அவருக்கு ஆல்ரெடி 50% ஆஃப் த கேபிட்டல் காலி. பை த டைம் 15 இல்லை 20வது லாஸ் கன்சிக்யூட்டிவாக வந்துருச்சுன்னா அவரோட கேபிட்டலே வைப் அவுட் ஆயிரும். இன்ஃபேக்ட் எனி கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் ஆர் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் ஒரு 40% இல்லை 45% வின்னிங் அக்யூரசி தான் இருக்கும். அந்த மாதிரி வின்னிங் அக்யூரசி இருக்கிற சிஸ்டத்துக்கு பேக் டு பேக் 18லேருந்து 21 லாஸஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வரும்ன்றது ப்ரூவன் பாயிண்ட். ஸோ உங்களால் 10 பேக் டு பேக் லாஸஸ் எடுக்க முடியுமா, 20 பேக் டு பேக் லாஸஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும்னா அதுக்கு ஒரே வழி வெறும் 1% ரிஸ்க் பர் ட்ரேட் இல்லை 2% ரிஸ்க் பர் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் சர்வைவே ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கப்பலில் இருக்க ஓட்டையை அடைக்கணும்னா ஒவ்வொரு ட்ரேட்லையும் நீங்கள் ரிஸ்க் பர் ட்ரேட் எடுக்கிறத ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க.